Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG TET-க்கான Physics Unit 9ல Sharpness of Resonance and Quality Factors பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போவோம். நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த எல்சிஆர் சர்க்யூட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அது பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக நம்ம 2 வீடியோ பார்த்துருந்தோம். இதில் மெயினாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர்ஸ் இது மூணையுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அது பேரலாக கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்த்துருந்தோம். எப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணி ஒன்று பார்த்தோம், பேரலாக கனெக்ட் பண்ணி ஒன்று பார்த்துருந்தோம். இப்போ இம்பிடன்ஸ், அதாவது சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கப்ப அது இம்பிடன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக இருந்துச்சு, மினிமமாக இருந்துச்சு. அதனால அதில் இருக்கக்கூடிய கரண்ட் என்னவா இருந்துச்சுன்னா மேக்சிமமாக இருக்கும். கரண்ட் மேக்சிமமாக இருந்தது. அதுவே பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கப்ப எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் மேக்சிமம், அதாவது பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். அப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இம்பிடன்ஸுங்கிறது மேக்சிமமாக, அப்போ அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மினிமமாக இருந்துச்சுன்னு சொல்லி அதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்க்யூட் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் இருக்கிறதுனால அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த அக்செப்டர் சர்க்யூட்னு சொல்லுவோம். அப்போ இதை எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா மினிமமான கரண்ட் இருக்கனால இது என்ன சொல்லுவோம், ரிஜெக்டர் சர்க்யூட்னு சொல்லி பார்த்துடணும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா XL = XC. இது இங்கே சொல்கிறப்ப எப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா IL = ICன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதான் மெயினான டிஃபரன்ஸாக ரெண்டுக்குமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். அதுக்கான அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலாஸ் இதெல்லாமே பார்த்தோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா பார்த்துருந்தோம். லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருந்தேன், இதை போடுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்கான நான் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா L = 0.5 ஹென்ரியும் C = 8 மைக்ரோ ஃபேரடில் நான் கொடுத்துருந்தேன். அப்போ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னதான் நம்ம கொஸ்டின். இப்போ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா போட்டிருப்பீங்க. 1/2/√LCங்கிறது அந்த ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா போய் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாமா? அப்ளை பண்ணுறப்ப 2/√L என்ன வேல்யூஸு 0.5 இன்ட்டு இது 8 மைக்ரோங்கிறதுனால 10⁻⁻6. நெக்ஸ்ட்டு 1/2 இன்ட்டு இதுக்கு வேல்யூஸ் பைக்கு போட்டோம் அப்படின்னா 3.14 இன்ட்டு இப்போ உள்ள இது மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா ரூட்லேருந்து வெளில எடுக்கணும்ல. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 8ஐயும் 0.2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 4. அதாவது 0.5 இன்ட்டு 8ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 4. அதாவது 40, இப்போ 00ன்னு கிடைக்கும். நீங்கள் கிடைக்கிறப்ப 4ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ இங்கேருந்து √4 இன்ட்டு 10⁻⁻6ங்கிற வேல்யூஸ் இருக்குமா? அப்போ 4 ரூட்லேருந்து வெளில எடுக்கிறப்ப என்னென்னு எடுத்துக்கலாம், 2ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு இதை 10⁻6 எடுக்கிறப்ப 10⁻3ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ இதே சம் தான் என்ன பண்ணியிருந்தோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில், அதாவது இந்த ஃபைனலான ஆன்சர் தான் நமக்கு என்ன பண்ணிருந்துச்சு ப்ரீவியஸாக வந்துருந்துச்சு. அப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்ப 4 இன்ட்டு 3.14 இன்ட்டு 10⁻⁻3ங்கிற வேல்யூஸ் தான் நம்ம ஃபைனலாக கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன இந்த ப்ரீவியஸாக என்ன கிடச்சிருந்துச்சோ அதே சேம் வேல்யூஸ் தான் என்ன கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும். 1/12.5/6ன்னு கிடச்சிருக்கும். அப்போ இதை நம்ம டிவைடட்டில் எடுக்கிறப்ப இன்ட்டு 10⁻⁻3ங்கிறது இருக்கா. அப்போ இதை நம்ம எடுக்கிறப்ப என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா 79.6 ஹெர்ட்ஸுங்கிறது கிடச்சிருச்சு. இது கிடைக்கிறப்பவே உங்களுக்கு ஒரு அசம்ஷன் வந்துருக்கும், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் சம்மில் போட்டிருந்த அதே ஆன்சர் தான் வருங்கிறப்ப. அப்போ 79.6 ஹெர்ட்ஸ் தான் இதுக்கான ஆன்சர்.
யாரெல்லாம் கரெக்டாக போட்டிருப்பீங்க நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களே வந்து ஒரு வேறு வேல்யூஸை கொடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னமான வேல்யூஸாக இருக்குது. இதுவே வந்து நீங்கள் அதிகமான வேல்யூஸை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் அங்கே இதில் என்ன மெயினானது அப்படின்னா கரெக்டாக போட்டுக்கணும். அந்த டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் இங்கே வந்து மெயினாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இன்றைக்கி டாப்பிக்கில் போவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ் அண்டு குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு ஆசிலேட்டிங் சர்க்யூட் லைக் வந்து ஒரு சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸோட ஷார்ப்னஸை வந்து நம்ம எதால் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம், அதாவது குவான்டிடேட்டிவ்லி எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா Q ஃபேக்டர் அது குவாலிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது குவாலிட்டி ஃபேக்டர் தான் Q ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதோட தான் நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். இப்போ Q ஃபேக்டர் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். Q ஃபேக்டருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரெசனன்ஸோட ஷார்ப்னஸை மெஷர் பண்ணுறது. அதுதான் வேறு மாடுலேஷன் சொல்லியிருக்கோம். ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ் இன் ஆசிலேட்டிங் சர்க்யூட் லைக் சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட்டில் மெஷர் பண்ணக்கூடிய அது குவான்டிடேட்டிவ்லி மெஷர் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் தான் அது சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த Q ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய செலக்டிவ், அதாவது எவ்வளோ செலக்டிவ் கெப்பாசிட்டியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் அந்த என்ன பண்ணுது அப்படின்னா வந்து Q ஃபேக்டர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அப்போ ஒரு சர்க்யூட் வந்து எவ்வளோ ஹை செலக்டிவாக இருக்கா இல்லை லோ செலக்டிவாக இருக்குங்கிறத எது தான் சொல்லணும் அப்படின்னா Q ஃபேக்டருங்கிறது அது ஷார்ப்னஸை வச்சு என்ன சொல்கிறோம் அப்படின்னா செலக்டிவாக இல்லை லோ செலக்டிவாங்கிறத சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்கிறோம். இதோட மீனிங் அதாவது அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டெரிவிங் ஃப்ரீக்குவன்சி வந்து ஒரு ரெசனன்ஸ் ஃப்ரீக்குவன்சிலேருந்து எவ்வளோ டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த கரண்ட் ஆம்பிளிடியூட் வந்து எவ்வளோ குயிக்காக ஃபால் ஆகுதுங்கிறத வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இந்த செலக்டிவ் கெப்பாசிட்டி வந்து சொல்லுவோம். அதாவது எப்படின்னா இப்போ இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்குவன்சிலேருந்து இந்த டெரிவிங் ஃப்ரீக்குவன்சி வந்து எவ்வளோ டிவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு கரண்ட் ஃபால் ஆகும். அந்த ஒன்று ஹையாக ஃபால் ஆகுதா இல்லை லோவாக ஃபால் ஆகுதா வச்சு நம்ம இந்த செலக்டிவ்னஸை வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரெசனன்ஸ் அண்டு ஷார்ப்னஸ். ரெசனன்ஸ்ங்கிறது நமக்கு ஏற்கனவே அதாவது நான் பார்த்தோம், மறுபடியும் நம்ம ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ரெசனன்ஸ் வந்து எல்சிஆர் அக்யூர் ஆகணும் அப்படின்னா சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட்டில் அக்யூர் ஆகணும் அப்படின்னா நமக்கு தெரியும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் அதே மாதிரி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அங்கே ரெசனன்ஸுங்கிறது அக்யூர் ஆகும். இதுதான் அதுக்கான கண்டிஷன்ஸ் தான். அதுவே பேரலல்னு பார்க்குறப்ப IL = IC கரண்ட்டுக்கான ரியாக்டன்ஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும் இங்கே பேரலலுங்கிறப்ப. இதுதான் அதுக்கான முக்கியமான கண்டிஷன்ஸு ரெண்டுக்கான பேரலலுக்கும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எல்சிஆர் சர்க்யூட்ஸ்க்கான. இப்போ இதுக்கான வேல்யூஸை போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த எக்ஸலோட வேல்யூஸ் என்ன தெரியும், ஒமேகா எல்லுன்னு தெரியும். நமக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சினால நம்ம ஆர்ன்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்கானது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் 1/ஒமேகா சி இதுக்கு பதிலாக ஆர்ன்னு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவட்டில் இருக்கா, அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஒமேகா RL = 1/ஒமேகா ஆர் சின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து டிவைடில் இருக்கப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளையில் வருமா, அப்போ என்ன இருக்கும் ஒமேகா ரெண்டுமே ஒமேகா ஆர் தானே, ரெசனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தானே. அப்போ ஒமேகா ஸ்கொயர்டு எல் = 1/சிங்கிறது இருக்குது. இந்த எல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை டிவைட், அதாவது இதை இங்கே மல்டிப்ளையை கொண்டு போயிட்டு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைடில் கொண்டு வரப்போ இது என்ன மாறிடும், எல்சின்னு மாதிரி இருக்குமா. அப்போ நம்ம கிடச்சிருக்கிறது ஆன்சர் என்னென்னா ஒமேகா R = 1/LCங்கிறது கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா தானே ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம். அப்போ ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு தேவை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயரை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கொயருங்கிறது கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட்டுங்கிறப்ப ரெண்டு சைடு தான் எடுப்போம். அப்போ இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ இதுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ
1 ஸ்கொயர் ரூட்டாலும் அதாவது 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் ஒன்றுனாலுமே ஈக்குவல் தான். அதனால் ஒன்றுனே நம்ம வந்து போட்டுக்குவோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, ரூட் ஆஃப் எல்சிங்கிறது நமக்கு இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒமேகா ஆர் ஈக்குவல் டு 1/√π ரூட் ஆஃப் எல்சிங்கிறது கிடைச்சிரும். இதான் வந்து என்ன அப்படின்னா வந்து ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இந்த வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சி இதான் ரெசனன்ஸு. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ரெசனன்ஸில் கரண்ட் இம்பிடன்ஸ் வந்து மினிமமாக இருக்கும். அப்போ அது பியூர்லி ரெசிஸ்டிவ் மாதிரி இருக்கும். அதாவது ரெசிஸ்டிவ்க்கு ஈக்குவலாக இருக்கப்போ அதனால் நமக்கு கன்சிக்வெண்ட்லி அதாவது அதன் விளைவாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கரண்டோட ஆம்பிளிட்யூட் வந்து கரண்ட் ஆம்பிளிட்யூட் வந்து I0ன்னு சொல்கிறோம். அப்போ I0 மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ அதுக்கான வேல்யூஸ் I0 மேக்ஸிமம் ஈக்குவல் டு V0/R தான் அதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே அந்த சீரீஸு எல்சிஆர் சர்க்கியூட்டில் படித்தோம். அதுதான் திரும்ப இங்கே சொல்லியிருக்கோம். வேறு எந்த இதுவும் இல்லை. அங்கே என்ன இருக்கும், இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும், கரண்ட் மேக்ஸிமம் இருக்கும். அங்கே பார்த்தக்கூடிய இந்த ஃபார்முலாவில் தான் என்ன இங்கே வந்து ஐ வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஐன்னு வைக்காமல் I0 எடுத்துக்கனால ஃபார்முலா I0 போகிறோம். சப்போஸ் ஐன்னு எடுத்துக்கணும்னா I மேக்ஸிமம் ஈக்குவல் டு V/Rன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸு. இப்போ நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருந்தோமா என்ன அப்படின்னா இந்த ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ்க்கான ஷார்ப்னஸ் வந்து எப்படி டெஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா அந்த கரண்ட் ஆம்பிளிட்யூட் வந்து ஃபாலிங் ரேட்டை வச்சு தான் அது எவ்வளோ செலக்டிவாக இருக்கா இல்லை வந்து செலக்டிவ் கம்மியாக இருக்காங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுவோம்னு சொன்னால் அது சேம் அந்த பாயிண்ட்டை தான் மறுபடியும் இங்கே வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண மாதிரி சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா ஷார்ப்னஸ் ரெசனன்ஸ் அதாவது ஒரு ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி மூவ் ஸ்லைட்லி அவே ஃப்ரம் அதாவது ரெசனன்ஸ் ஃப்ரீக்குவன்சிலேருந்து ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி வந்து ஸ்லைட்டாக மூவ் ஆகுறப்ப நமக்கு வந்து என்ன வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஆம்பிளிட்யூட் வந்து ஃபால் ஆகுறதுக்கான ரேட்டை தான் வந்து டெஸ்கிரைப் பண்ணும். அதாவது அது ஃபால் ஆகக்கூடிய ரேட் அதிகமாக ஃபால் ஆகுதா இல்லை கம்மியாக ஃபால் ஆகுதாங்கிறத வச்சு அது செலக்டிவ்னஸை வந்து நம்ம சொல்லுவோம், எவ்வளோ செலக்டிவாக இருக்குங்கிறத சொல்லுவோம். அதான் அங்கே இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட். இப்போ அந்த ரெசனன்ஸ் ஸ்பீக்கோட ஷார்ப்னஸ் வச்சு தானே சொல்லணும். அப்போ அந்த ரெசனன்ஸ் ஸ்பீக் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய இது வந்து என்னவாக இருக்கும், நேராவாக இருக்குமா, நமக்கு தெரியுமா அந்த பேண்ட் வித்துங்கிறது நேராவாக இருக்கும். அப்போ அது என்ன சொல்லலாம், நேராவாக ரெசனன்ஸ், அது ஷார்ப் ரெசனன்ஸ்னு சொல்லுவோமா. அப்போ ஷார்ப் ரெசனன்ஸ் ஸ்பீக் மீன்ஸ் அது என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் கரண்ட் அந்த கரண்ட் ஆம்பிளிட்யூட் இருக்குல்ல, இந்த மேக்ஸிமம் கரண்ட் ஆம்பிளிட்யூட் வந்து ட்ராப் ஆஃப் அதாவது ரேபிட்லி என்னாகும் அப்படின்னா வந்து ரேபிட்லேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ட்ராப் ஆகுச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுவோம்னு பார்க்குறப்ப அந்த சர்க்கியூட்டு ஹைலி செலக்டிவ் சூஸிங் த ரெசனன்ஸ் சர்க்கியூட்டை சூஸ் பண்ணுறதுல வந்து என்ன இருக்குன்னா ஹைலி ரெசனன்ஸ் சர்க்கியூட் வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடியதில் வந்து அது வந்து ஹைலி செலக்டிவாக இருக்கும். அதாவது வேகமாக ரேபிட்ங்கிறப்ப வேகமாக ஃபால் ஆனிச்சு, அதாவது அதிகமாக வந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா அது எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஹைலி செலக்டிவ். அதான் இங்கே சொல்லியிருந்தோம். இதுலேருந்து இங்கே போகிறப்ப ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி நீங்கள் மூவ் ஆகுறப்ப இந்த மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் கரண்ட் வந்து ஃபால் ஆகிற ரேட்டை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸை வச்சு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், இப்போ அந்த ஃபால் ஆகக்கூடிய ரேட் வந்து என்னவா இருக்குன்னா ரேபிட், அதாவது அதிகமாக ஃபால் ஆகுது அப்படின்னா அது என்ன இருக்கும், ஹைலி செலக்டிவாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பீக் வந்து ஷார்ப் பீக்காக இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம், ஷார்ப் பீக்காக இருக்குது, அந்த ரெசனன்ஸ் வந்து ஷார்ப் பீக்காக இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே வந்து கரண்ட் வந்து ஃபால் ஆகுறது மேக்ஸிமம் அந்த கரண்ட் ஆம்பிளிட்யூட் வந்து ஃபால் ஆகுறது வந்து ரேபிட்டாக ஃபால் ஆகும். அப்போ அதை நம்ம அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து செலக்ட் பண்ண ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஹைலி செலக்டிவாக இருக்கும். அப்போ ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஹைலி செலக்டிவாக இருக்கும். கரண்ட் ஆம்பிளிட்யூட் ஃபால் ஆகுறது வந்து ரேபிட் வேகமாக ஃபால் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அதுவே வந்து பிளெண்டர் அதாவது ப்ராடராக இருக்குது, ரெசனன்ஸ் ஸ்பீக் வந்து ப்ராடராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த மேக்ஸிமம் கரண்ட் ஆம்பிளிட்யூட் வந்து ட்ராப் ஆகுறது எப்படி ஸ்லோவாக இருக்கும். அங்கே ரேபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஹைலி செலக்டிவாக இருந்துச்சு. அதுவே இங்கே என்ன இருக்குது, ஸ்லோவாக இந்த மேக்ஸிமம் கரண்ட்டு ட்ராப் ஆகுறது வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த செலக்டிவ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லோவாக இருக்கும். அந்த செலக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குன்னா லோவாக இருக்கும். அப்போ லோவாக இருக்கிறப்ப செலக்டிவிட்டி இது லோவாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அந்த பீக் வந்து ப்ராடராக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறோம். அந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான், அந்த ஃபாலிங் ரேட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சொல்கிறோம். அதுதான். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி
ஃபேக்டர் அது Q ஃபேக்டர்னு சொல்லலாம். அந்த குவாலிட்டி ஃபேக்டருக்கு என்ன கிடையாது அப்படின்னா வந்து டைமென்ஷன்லெஸ் பேராமீட்டர். இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கிடையாது, அதாவது யூனிட்ஸ் கிடையாது. நம்ம பார்க்குறோமா, இப்போ என்ன அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்து ஃபேரட்டு, அப்புறம் வந்து இண்டக்டர்ஸ்க்கு வந்து ஹென்ரி அப்படிங்கிற யூனிட்ஸ் பார்த்தோம்ல. ஆனால் இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா Q ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூனிட்ஸ்ங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு டைமென்ஷன்லெஸ் பேராமீட்டர்ஸு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஷார்ப்னஸ் ரெசனன்ஸ் ஷார்ப்னஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப், அதாவது எதை வச்சு நம்ம இதை அதாவது பேண்ட் வித்தை வச்சு இதோட டெஃபினேஷன் சொன்னோம் அப்படின்னா இந்த Q ஃபேக்டரை பேண்ட் வித்தை வச்சு நம்ம அதோட டெஃபினேஷன் வந்து சொல்கிறோம். டெஃபினேஷன் சொல்கிறப்ப எப்படி சொல்லுவோம்னா Q ஃபேக்டர் இந்த ரேஷியோ ஆஃப் ரெசனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி டு பேண்ட் வித், அதாவது ரெசனன்ட்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்டு பேண்ட் வித், இது ரெண்டுக்குள்ளே இதை ஃபுல்லாகவே பேண்ட் வித்துன்னு சொல்கிறோம். இதுவே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்குறப்ப பேண்ட் வித்துன்னு தான் போட்டோம். நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரீக்வன்சிங்கிறப்ப ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிங்கிறப்ப நம்ம வந்து எஃப்ஆர்னு போட்டு நமக்கு Q ஃபேக்டர் சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினால ஒமேகா சொல்லணும். அப்போ ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி டிவைட் பை பேண்ட் வித், அப்போ ஏன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி டிவைட் பை பேண்ட் வித் தான் Q ஃபேக்டருக்கான ரேஷியோ. இது பேண்ட் வித்தை வச்சு சொல்கிறதுக்கான டெஃபினேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு இப்போ பேண்ட் வித் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா பேண்ட் வித்துங்கிறது என்ன அப்படின்னா வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு சொல்கிறது. அதாவது எப்படி அப்படின்னா இப்போ அந்த ரெசனன்ஸில் மேக்ஸிமம் பவர் டிசிபேட் ஆகுறதுல ஆவரேஜ் பவர் வந்து ஹாஃபாக இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா வந்து பேண்ட் வித்து. அதாவது அதோட ஆவரேஜ் பவர் வந்து ஹாஃபாக குறையக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு தான் என்னென்னா பேண்டு வித்து. இந்த லிமிட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ். நம்ம ஏற்கனவே அந்த பார்த்தா அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் பார்க்குறோம். ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ் தான். அப்போ இதை ஒமேகா 1 ஒமேகா 2ன்னு சொல்லலாம். 2 ரேஞ்சில் சொல்லுவோமா, அதுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸில் அங்கே ஃப்ரீக்வன்சிஸ் வரப்போ எஃப் ஹைன்னு சொல்லியிருப்போம். இங்கே என்ன சொல்கிறோம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினால ஒமேகா 1 ஒமேகா 2ன்னு சொல்கிறோம். அந்த லிமிட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸு. இப்போ கரண்ட்டுன்னு பார்க்குறப்ப கரண்ட் இஸ் 1/√2, அதாவது 70.5%. அங்கே பார்த்தா சேம் அதே தான் 0.707 ஐ மேக்ஸிமம் பார்த்தோம்ல. அப்போ அதை சொல்கிறப்ப நம்ம வந்து 70.7%ன்னு சொல்லணும்ல, அந்த சேம் கான்செப்டை தான் இங்கேயும் சொல்கிறோம். மேக்ஸிமம் கரண்ட்டில் அந்த கரண்ட் வந்து 1/2, அதாவது 70.7% இருக்கும். இந்த மேக்ஸிமத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் அங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு சீரிஸ் எல்சிஆர் சர்க்கியூட்டில் அதோட பேண்ட் வித்துன்னு பார்க்குறப்ப டெல் ஒமேகா ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை எல்லுன்னு சொல்லுவோம். எங்கே அப்படின்னா சீரிஸ் எல்சிஆர் சர்க்கியூட்டில் அது பேண்ட் வித், அதாவது எப்படின்னு இங்கே ஃபார்முலா வந்து Q ஈக்குவல் டு ஒமேகா ஆர் டிவைட் பை டெல் ஒமேகான்னு போடலாம். ஆறு இந்த ஃபார்முலாவையும் போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரீக்வன்சி தானே. ஆர் டிவைட் பை சீரிஸ் சர்க்கியூட்னு பார்க்குறப்ப நமக்கு ஒமேகா ஆர் எல் டிவைட் பை ஆர்னு கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா ஃபார் Q ஃபேக்டருக்கான ஃபார்முலா எல்சிஆர் சர்க்கியூட்டை வச்சு Q ஃபேக்டருக்கான ஃபார்முலா வந்து சொல்லணும் அப்படின்னா Q ஃபேக்டர் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ரெண்டுக்கான ரேஷியோ, ஆங்குலர் ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கும் பேண்ட் வித்துக்கான ரேஷியோ. அப்போ ரெண்டையும் போட்டுக்கிறோம். நமக்கு தெரியும் இந்த ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். எப்படின்னா XL ஈக்குவல் டு XC, இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம அந்த ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போ ஃபஸ்ட்டில். அப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஒமேகா எல்லுக்கான வேல்யூஸ் வந்து RLன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். RLன்னு சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த இது வந்து தேர்ட் டேர்ம் இருக்கிறப்ப அது என்ன போயிடும், மேலே போயிடும். அதாவது இது எப்படி இருக்கும், 1/√LCன்னு இருக்குது இன்ட்டு இது வந்து தேர்ட் டேர்ம் இருக்குது மேலே போயிடுமா. அப்போ L/Rன்னு நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ L/R √LCன்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கா. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து 1/R மட்டும் வெளில எடுத்துக்கிறோம். 1/R மட்டும் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா L/√LCங்கிறது இருக்கா. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லை
இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ வந்து 2 இருக்குது அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் √2 இன்ட்டு √2க்கு ஈக்குவலாக இருக்கும். இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து √2 இன்ட்டு அதாவது √2 இன்ட்டு √2ன்னு எழுதுற மாதிரிக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து √L இன்ட்டு √Lன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் கீழே உள்ளது வந்து √L சிங்கிறது இருக்குது. இதை வந்து வேணால் தனித்தனியாக கூட நம்ம எழுதிக்கலாம். எதுக்குங்கன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறதுக்காக தான் நம்ம அப்படி எழுதுகிறோம். அப்போ இந்த எல்லுக்கும் இந்த எல்லுக்கும் கேன்சல் பண்ணியாச்சு. அதாவது √Lக்கும் √Lக்கும் கேன்சல் பண்ணியாச்சு. சரி, பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து மேலே ஒரு √L கீழே √Cங்கிறது இருக்குது. இது காமனாக √2ஓட L/Cன்னு எழுதலாம். ஆறு எப்படின்னு பண்ணால் √L/√Cன்னு கூட எழுதிக்கலாம். மேக்ஸிமம் இப்படி எழுத மாட்டோம். இது மாதிரி தான் நம்ம வந்து எழுதிப்போம். அப்போ அந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போ 1/r அப்படியே இருக்குது. இந்த வேல்யூஸ் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம். அப்போ Q ஃபேக்டர் ஈக்குவல் டு 1/r √L/Cங்கிறது வந்து நமக்கு கிடச்சிடும். ஆல்டர்னேட்டிங் யூஸிங் அதாவது வேறு மெத்தட்ஸில் நம்ம வந்து டெஃபினேஷன் எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து Q ஈக்குவல் டு WR, அதாவது இந்த கீழே வந்து டெல் ஒமேகா இந்த பேண்ட் வித்துக்கான வேல்யூஸை மட்டும் போட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ரெண்டுக்கும் போட்டு வர்றப்ப நமக்கு Q ஃபேக்டருக்கான ஃபார்முலாஸ் இந்த ஃபார்முலா பிடிச்சிக்கலாம். அதாவது Q ஃபேக்டர்ஸ்க்கு எப்படி ஃபார்முலாஸ் கேட்டாலும் எழுதணும். எந்த மாடுலேஷன் எந்த மெத்தடில் கேட்டால் கூட நீங்கள் எழுதிக்கணும். அப்போ இந்த ஃபார்முலா வச்சு இதையும் ஒரு பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ஃபார்முலாஸ் ω/π இல்லை R/L வரும், மேலே போயிடும் எல் ω/L/r ஆறு. இதே டைம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து 1/π ω/r CRங்கிற இந்த டேர்மில் எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். அப்போ Q ஃபேக்டர்ஸ்க்கு எத்தனை மெத்தடில் ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா இந்த மெத்தடில் ஒன்று எழுதலாம், 1 2 ஒரு தானே, இந்த ஒரு மெத்தடு இந்த ஒரு மெத்தடில் 3 மெத்தட்ஸில் எழுதிக்கலாம். அதே மாதிரி அதோட ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட் வந்து இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து ஃபார்முலா எப்படி Q ஃபேக்டருக்கான ஃபார்முலாஸ் கேட்டாலும் நீங்கள் எழுத தெரியணும். நெக்ஸ்ட்டு த ரிலேஷன் பிட்வீன் Q அண்ட் அந்த ஷார்ப்னஸ் இது ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு சொல்லுவோம். அதாவது ஹை Q ஃபேக்டர்ஸ் வந்து ஹையாக இருக்குது, லோவாக இருக்குது. அப்போ Q ஃபேக்டர் ஹையாக இருக்குது அப்படின்னா Q ஃபேக்டர் ஹை மீன்ஸ் நமக்கு தெரியும் அந்த பீக் வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்கும். அப்போ அதோட பேண்ட் வித்துங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நேரோவாக இருக்கும், குறுகியதாக இருக்கும். அதுவே இது வந்து ஹை Q ஃபேக்டராக இருக்கிறப்ப, அதுவே லோ Q ஃபேக்டர்னு பார்க்குறப்ப அது என்னவாக இருக்குன்னா ப்ராடராக இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம அதுக்கான இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் அதுக்கான டயக்ராம். அப்போ 3 இதில் பார்த்துருந்தோம். ஒன்று வந்து இப்படி ஷார்ப்பாக இருக்கும், ப்ராடராக இருக்கும். எப்போ அப்படின்னா வந்து இந்த ரெசனன்ஸ் கர்வ் வந்து லோ Q ஃபேக்டர்ஸ்க்கு இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் அதோட செலக்டிவிட்டி Q ஃபேக்டர் ஹையாக இருந்துச்சு, அது ட்ராப் ஆகக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஹையாக வந்து ட்ராப் ஆகும். அப்போ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த செலக்டிவ்னஸ் வந்து ஹையாக இருக்கும்னு பார்த்துருந்தோம். அப்போ இந்த செலக்டிவ்னஸ் வந்து Q ஃபேக்டர் ஹை, அப்போ அந்த பீக் வந்து நமக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், இந்த செலக்டிவ்னஸ் வந்து ஹையாக, அதை செலக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஹையாக இருக்கும். இப்போ லோங்கிறப்ப இதுவும் லோவாக இருக்கும், ப்ராடராக இருக்கும், அவ்வளோதான். அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த கரண்ட் ஆம்பிளிட்யூட் வந்து எப்படி இருக்கும், ஸ்லோவாக தான் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து ட்ராப் ஆகும். இங்கே என்ன இருக்குன்னா ஹைங்கிறதுனால இது ட்ராப் ஆகிறது வந்து ரேபிட், அதாவது வேகமாக வந்து ட்ராப் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆரோட வேல்யூஸு, அப்போ இது வந்து Q ஃபேக்டர்ஸ் வந்து ஹையாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து பீக் வந்து ஷார்ப்பாக கிடைக்கிது அப்படின்னா நமக்கு ரெசனன்ஸ் எப்படி இருக்கும்னா லோவாக இருக்கும். இங்கே இருக்கப்போ ஹையாக இருக்குது. அப்போ ரெசனன்ஸ் வந்து லோ. அப்போ அதாவது தடை லோவாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கரண்ட், இந்த ரெசனன்ஸ் கரண்ட் என்னவாக இருக்குன்னா வெரி ஹை பீக்கில் கிடைக்கும். அதுவே இங்கே இருக்க இது வந்து ஹையாக இருக்குது, அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து லோ பீக்கில் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்ததை ஒரு டேபிளாக போட்டுருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் கூட அதை கம்பேர் பண்ணி சொல்கிறோம். என்னென்னா ஃபார் ஃபார்முலா இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு சொல்கிறப்ப ஃபார்முலான்னு பார்த்தோமா, அதாவது நம்ம வந்து ஒரு 4 மெத்தட்ஸில் இந்த Q ஃபேக்டர்ஸ்க்கான ஃபார்முலா எழுதுன்னு சொல்லியிருந்தோமா அந்த ஃபார்முலா. அப்போ Q இதை வச்சு பார்க்குறப்ப இந்த Q ஃபேக்டர் வந்து எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ Q ஃபேக்டர் வந்து எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து லோயர், அதாவது இது கம்மியாக இருக்குது, ஆரோட வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா Q ஃபேக்டர் வேல்யூஸ் என்ன இருக்கும், ஹையாக இருக்கும். Q ஃபேக்டர் வேல்யூஸ் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா அதோட ரெசனன்ஸ் வந்து ஷார்ப்பாக
இருக்கும். அதுதான். அதுவே வந்து இதோட வேல்யூஸ் ஹையாக இருக்குது. இது ஆரோட வேல்யூஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய இது வேல்யூஸ் வந்து என்ன இருக்கும், Q வேல்யூஸ் வந்து லோவராக இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ப்ராடர் ரெசனன்ஸுங்கிறது கிடைக்கும். இது இன்வெர்ஸ்லி ரிலேஷன்ஸ். எதுக்கு, இந்த Qக்கும் Q ஃபேக்டருக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இன்வெர்ஸ்லி ரிலேஷன்ஸ். அதே மாதிரிக்க பேண்ட் வித்துக்கும் Q ஃபேக்டருக்கும் இன்வெர்ஸ்லி ரிலேஷன் தான். அது இந்த ஃபார்முலா வச்சு சொல்கிறோம். இந்த ஃபார்முலா நமக்கு இந்த ஃபார்முலா வச்சு சொல்கிறோம். இது ரெண்டுக்குமே என்ன ரிலேஷன் இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ரிலேஷன் தான், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக தான் இருக்கும். இதை சொல்கிறப்ப இப்போ Q வந்து ஹையாக இருக்குது. அப்போ Q ஹையாக இருக்குன்னா ஷார்ப்னஸாக இருக்கும். அப்போ இதோட வேல்யூஸ் என்ன இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். இதே தான், இதை அப்படியே நம்ம மாற்றி போட்டுக்க வேண்டியதான். அப்போ லோயர் Q வந்து லோயராக இருக்குது அப்படின்னா வந்து இது லோயராக இருக்குது. அப்போ இந்த டெல் ஒமேகாவோட வேல்யூஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஹையாக இருக்கும். நமக்கு இங்கே கிடைக்கக்கூடியது வந்து ப்ராடர் ரெசனன்ஸாக நமக்கு கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர். அப்போ ரெண்டுக்கான ரிலேஷன் ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ரிலேஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த Q ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு குரூசியல் பேராமீட்டர்ஸ் எங்கே அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டியூனிங் சர்க்யூட்ஸ், அதாவது ரேடியோ ரிசீவர்ஸ்க்கு எல்லாமே இது முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த Q ஃபேக்டர், அதாவது ஹை Q வேல்யூஸ் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னா ரேடியோ ரிசீவர்ஸ்க்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த Q வேல்யூஸ், இந்த ஹை Q வேல்யூஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் தேவையில்லாத டியூன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் ஒரு நேரோவர் பேண்டு ஃப்ரீக்வன்சி, அதாவது நமக்கு செலக்டிவாக நமக்கு தேவையானதை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க பார்த்ததான் ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. ஹை Q ஃபேக்டர் வேல்யூஸ் ஹையாக இருக்குது. Q ஃபேக்டர் வேல்யூஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா அங்கே அந்த இருக்கக்கூடியது அந்த செலக்டிவ்னஸ் என்ன இருக்குன்னா ஹையாக இருக்கும். அந்த பீக் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அவ்வளோதான். ஷார்ப்பாக இருக்குது மீன்ஸ் நமக்கு தேவையில்லாத அந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஹை செலக்டிவாக இருக்கக்கூடிய அதை மட்டும் நமக்கு கொடுக்கும். அதுதான் அதோட மீனிங்கு. இதை நீங்கள் பார்த்த டாப்பிக்கு. இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு அசெஷன் அண்டு ரீசனிங் டைப். இப்போ இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா சர்க்யூட் வித் ஹை Q ஃபேக்டர் டிசிபேட் மோர் எனர்ஜி, அதாவது Q ஃபேக்டர் ஹையாக இருக்குது அப்படின்னா அது டிசிபேட் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து என்ன இருக்குன்னு சொல்கிறோம், மோராக இருக்குன்னு சொல்கிறோம். அதுவே ஹை Q ஃபேக்டர் இருக்கப்போ ஹை Q ஃபேக்டர் மீன்ஸ் லோ எனர்ஜி லாஸ். அப்போ இது ரெண்டுமே ஒரே கொஸ்டின்ஸ், ரெண்டுமே ஒரே தான். பட் இதில் எது கரெக்டுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். இதுக்கான ரீசன் இதுவும் இது கரெக்டாங்கிறதே தெரிஞ்சுருக்கணும். அப்போ நமக்கு ஹை Q ஃபேக்டர் இருக்குது. Q ஃபேக்டர் ஹையாக இருக்குது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா கம்மியாக இருக்கணும். அப்போ கம்மியாக இருந்தால் மட்டும்தான் என்ன இருக்கும்னா இந்த எனர்ஜி டிசிபேட் ஆகுறது வந்து லோவாக இருக்கும். அதாவது Q ஃபேக்டர் வந்து ஹையாக இருக்குது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆரோட வேல்யூஸ் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். லோவாக இருந்துச்சு அப்படின்னா அது எனர்ஜி லாஸ் ஆகக்கூடியது, எனர்ஜி டிசிபேட் ஆகக்கூடியது என்னவாக இருக்குன்னா லோவாக தான் இருக்குது. ஹையாக இருந்துச்சுன்னா அது எனர்ஜி டிசிபேட் ஆகிறது வந்து மோராக இருக்காது. அப்போ என்னென்னா இந்த அசெஷனுங்கிறது தப்பு. அது அப்போ ரீசனில் கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து கரெக்ட். அப்போ Q ஃபேக்டர் ஹையாக இருக்குது அப்படின்னா எனர்ஜி லாஸ்ங்கிறது லோவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் நம்ம படித்த கான்செப்டை வச்சு தான் நமக்கு ஆன்சரே பண்ணுறோம். அப்போ நீங்கள் படிக்கிறப்பவே கிளியராக படிச்சுக்கணும். அப்போ ஹை Q ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா வந்து லோ எனர்ஜி லாஸ். அப்போ என்ன இருக்குது, ஏ தப்பு. அதுக்கான ரீசனுங்கிறது கரெக்ட். அங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸ். இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏ இஸ் ஃபால்ஸு, ஆர் இஸ் ட்ரூ. செகண்ட் கொஸ்டின்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த ரெசனன்ஸ் சர்க்யூட்டில் இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இங்கே F0 கொடுத்துருக்காங்க, FR எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. நம்ம எந்த லெட்டரை நோட் பண்ணுறோமோ அந்த லெட்டர் அந்த பேண்டு வித் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டுக்கிறது வந்து குவாலிட்டி ஃபேக்டர். நமக்கு குவாலிட்டி Q ஃபேக்டரோட ஃபார்முலாஸ் தெரியும். என்ன அப்படின்னா இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் இது ரெண்டுக்குள்ள ரேஷியோங்கிறது நமக்கு தெரியுமா. அப்போ ரெண்டுக்குள்ள ரேஷியோனா ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிடலாமா. கொடுத்துருக்கிறது வந்து 1000 கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 100. ரெண்டுமே வந்து ஹெட்ஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் Q ஃபேக்டருங்கிறது ஒரு டைமண்ட்ஸ்னே இருக்காது. அப்போ யூனிட்டே கிடையாது. அப்போ இதுக்கும் ஹெட்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ யூனிட் வராது. அப்போ இங்கே 100க்கும் இதுக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சர் வந்து 10. அப்போ Q ஃபேக்டரோட வேல்யூஸ் வந்து
10. ஆப்ஷன் பி. தேர்டு கொஷின். அப்போ பேண்ட் விட்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ் என்ன ஆகும்? இந்த விட்த் வந்து இப்போ எப்படின்னா இப்படி ஹையாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்கப்போ அது விட்த் என்ன கம்மியாக இருக்கும். அதுவே ப்ராடராக இருக்கப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த விட்த் வந்து அதிகமாக இருக்கும், ஷார்ப் கம்மியாக இருக்கும். அப்போ ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ் பேண்ட் விட்த் அதிகமாகுது அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டிக்ரீஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின். ஹை Q ஃபேக்டர். Q ஃபேக்டர் ஹையாக இருக்குது, அது நமக்கு எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த பீக் வந்து ஷார்ப்பாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா இது ஹையாக இருக்குது. அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப லோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், ஷார்ப்னஸ் ஆஃப் ஷார்ப் ரெசனன்ஸ் கர்வுங்கிறது நமக்கு கிடைக்கும். ஃபிஃப்த்து கொஸ்டின்ஸ் வந்து த யூனிட் ஆஃப் குவாலிட்டி ஃபேக்டர்ஸ்க்கான யூனிட்ஸ் என்ன? ஓமா அது பார்க்கல, எட்ஸு கிடையாது. வாட் இது நோ யூனிட் கொடுக்கலாம். அது வந்து டைமண்ட்ஸ்லெஸ் அப்படின்னு கொடுத்தா கூட இங்கே டைமண்ட்ஸ்லெஸ் கொடுத்து இங்கே நோ யூனிட் கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா போத்து பி அண்ட் சின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியாக இருக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸுக்கான அதாவது ஷார்ப்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அது வந்து எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த கரண்ட் ஆம்பிளிட்யூட் வந்து ஃபால் ஆகிற ரேட்டை வச்சு அது செலக்டிவ்னஸ் ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்காங்க அதை வச்சு பார்த்தலாம். அப்போ ஹையாக இந்த Q ஃபேக்டர் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா செலக்டிவ்னஸும் ஹையாக இருக்கும், அந்த ஃபாலோ ஆகக்கூடிய ரேட்டு வந்து என்னவாக இருக்கும்? ரேப்பிட்டாக இருக்கும் சொல்லி பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரெசனன்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்கும் அதை வந்து பார்த்துடணும். அப்போ ஷார்ப்பாக இருக்கிறப்ப நமக்கு வந்து அந்த ட்ராப் ஆகிறது ரேப்பிட்டாக இருந்துச்சு, ஹைலி செலக்டிவாக இருந்துச்சு அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்ணுறது. அதுவே வந்து ப்ராடாக இருக்கப்ப அது ஃபாலோ ஆகுறது வந்து ஸ்லோவாக இருந்துச்சு, அப்போ லோ செலக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்புறம் வந்து Q ஃபேக்டர் வந்து அது Q ஃபேக்டருக்கான ஃபார்முலா பார்த்தா அது டைமென்ஷனலெஸ் இல்லைன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு Q ஃபேக்டர்ஸ்க்கான ஃபார்முலா எத்தனை ஃபார்முலா பார்த்துருந்தோம் அப்படின்னா அதாவது 4 மெத்தட்ஸில் பார்த்துருந்தோம். ரெண்டுக்குள்ளே ரேஷியோ ஒமேகா R/10 ஒமேகான்னு போடலாம். அது இதுக்கு வந்து பேண்ட் வித்துன்னு கூட போட்டுக்கலாம். அது ஈக்குவல் டு இப்படி இங்கே இந்த இதுவும் கேட்கலாம். R வந்து 1/R √ LCன்னு இருக்கும். அது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒமேகா R L/R. இது R 1/ωR CR. இது எல்லாமே Q ஃபேக்டர்ஸ்க்கான ஃபார்முலாஸ் தான். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் அதுக்கான டேபிள்ஸை பார்த்தோம். ஹை Q ஃபேக்டராக எப்படி இருந்தால் இருக்கும், லோ Q ஃபேக்டராக இருக்கப்போ எப்படி இருக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அப்போ இந்த Q ஃபேக்டர்ஸ் வந்து பேண்ட் விட்த்துக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கோ ரெண்டுக்குமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாலிட்டியாக இருக்குங்கிற கான்செப்டையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே பார்த்துருந்தோம். இதான் நம்ம இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சோக் காயில்ஸு அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.